வாகை குணசேகரன், களம் என்ன சொல்லுது? களம் தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமா இருக்குது பரிசு. ஏன்னா இப்ப கடந்த 5 ஆண்டுகால ஆட்சி திமுகவின் மீது மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க. மக்கள் மட்டும் இல்ல, இப்போ அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், கிளம்பாக்கத்தில் பஸ் பயணம் செய்தவர்கள், அதாவது கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போய் சுங்குவார் சத்திரத்தில் இறக்கி விட்டு திக்கு தெரியாம திசை தெரியாம விட்ட கொடூரமான ஒரு ஆட்சி அப்படிங்கிற ஒரு மனநிலையெல்லாம் மக்கள் ரொம்ப பாக்குறாங்க. அது போக இந்த கருத்து கணிப்புங்கிறது எனக்கு என்னமோ அது காசு கணிப்பா இல்ல கருத்து திணிப்பாங்கிறது தெரியல. பொதுமக்கள்ல 50 வயசுக்கு கீழே உள்ள பெண்களோட வாக்கு அமோகமான ஒரு ஆதரவு எனது பார்வையில நான் பேசிய விதத்துங்களை நான் கண்கூட பார்த்தது. எப்படி அந்த ஆதரவு நினைக்கிறீங்க? அந்த 50 வயதுக்கு உட்பட்ட அந்த பெண்கள் மத்தியில எப்படி ஒரு கிரேஸ் உருவாச்சு, எப்படி ஒரு ஆதரவு உருவாச்சு? இன்னைக்கு அதான் ஆட்சி நிர்வாகங்கள் அப்படி இருக்கு. இப்ப ஒரு பெண் ஒரு டோல்கேட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்சி கொடி கட்டிய டவேரா கார் ஹாலிவுட் படம் மாதிரி ட்ரேஸ் பண்றாங்க. அவங்க அப்படியே படம் எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் பாக்குறாங்க மக்கள். பெண்கள் பாதுகாப்புக்கு இங்க இல்லையா? ஒரு இயற்கை விவாத கழிக்க போன ஒரு பெண்ணை அவங்க ஒரு கஞ்சா வெறியில ஒருத்தன் இது பண்றான். அதெல்லாம் பாக்குறாங்க. அப்புறம் அண்ணா நகர் அந்த சிறுமிக்கு ஏற்பட்டது, இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்கிற துயரங்கள். அதே மாதிரி அவங்க ஆட்சியில இல்லாத டயத்துல டாஸ்மாக்னால இளம் விதவைகள் அதிகமாயிட்டதா சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்த பின்னாடி புதுசா F2 ஓபன் பண்ணிடுறாங்க. சோ இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு இளம் பெண்கள் 50 வயதுக்கு கீழே உள்ள பெண்கள் அறியாமையில எல்லாம் யாரும் இல்லை. அவங்க அன்றாடம் ஓகே, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் பார்த்து இந்த ஆட்சி மேல ஒரு வெறுப்பு உருவாகி உங்ககிட்ட ஏன் ஓட்டு போடணும்? அதிமுக இருக்குது, சீமான் இருக்கிறாரு, ஏன் உங்களை நம்பி ஓட்டு போடணும்? உங்க மேல எப்படி அந்த நம்பிக்கை உருவாச்சுன்றீங்க? தீமைக்கு மாற்று தீமை கிடையாது, தீமைக்கு மாற்று நன்மை தான். நீங்க நன்மைன்னு எப்படி ப்ரூவ் பண்ணிருக்கீங்க நான் கேக்குறேன். நான் சொல்லிக்கிறேன், நான் சொல்ல முடிக்கிறேன். நீங்க கேள்வி கேட்கறீங்க, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். அதுக்கு பின்னாடி எனக்கு கிராஸ் கேள்வி கேளுங்க. அதாவது தீமைக்கு மாற்று தீமை கிடையாது. இவங்க சாத்தான்குளத்தையும் இப்ப நீங்க இங்க அஜித்குமார் மரணத்தை நம்ம திருப்பவனம் அஜித்குமார் மரணத்தை திமுக ஆட்சியில ஒப்பிட்டோம்னா, அங்க சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸோட ஆட்சியை நம்ம அதிமுக ஆட்சியில ஒப்பிட்டோம். இங்க அண்ணா நகர் அண்ணா பல்கலைக்கழக பாலியலோ அண்ணா நகர் சிறுமி பாலியலையோ நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா, அங்க பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். சோ எந்த ஒரு கிட்டத்தட்ட 1500 முறை அதிமுக ஆட்சியை எதிர்த்து அன்றைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி போராட்டம் நடத்தியிருக்காரு. சோ இவங்க தீமைனா இந்த தீமைக்கு மாற்று அதிமுகங்கிற ஒரு தீமை கிடையாது. இதுக்கு நன்மை வைக்கக்கூடிய ஒரு நல்லவர் ஆட்சிக்கு வரணுங்கிறது இன்னைக்கு தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவா இருக்கு. இது நிதர்சனமான உண்மை. ரெண்டாவது, இவங்க ஆட்சியில இப்ப பெண்கள் பாதுகாப்பு இப்படி இருந்துச்சா? அடுத்து போதை கலாச்சாரம், மெத்தப்பெட்டமின் இதெல்லாம் மத்திய, அதாவது ஒன்றிய பாஜக அரசோட சதி கூட்டு சேர்ந்தே பண்றாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இடி வழக்கு போட்ட அண்ணன் சாவர் சாதிக்கு மேல ஒரு துரும்பு கூட அந்த வழக்கு நகரல. அது போக வடமாநில தொழிலாளி ஒருத்தர் கஞ்சா போதையில ஒரு 4 இளைஞர்கள் சேர்ந்து வெட்டி ரீல்ஸ் போடுற அளவுக்கு இன்னைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு போலீஸ் மேல ஒரு பயம் இல்லாத அளவுக்கு இருக்கு. சோ இதையெல்லாம் எப்படின்னா, பொதுமக்கள் தனது உடைமைக்கும் உயிருக்கும் அச்சுறுத்தலோட வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்கிறதுனால இதையெல்லாம் மக்கள் அசை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரைட்டுங்க, அந்த அசை போட்டுட்டு உங்ககிட்ட வரணும், விஜய் கிட்ட தான் வரணும், அவர்கிட்ட தான் இந்த தீர்வு இருக்குன்னு எப்படி நீங்க அந்த நம்பகத்தன்மையை உருவாக்குனீங்கன்னு நான் கேட்கிறேன். ஓகே, அவங்க தீமையாவே கூட இருக்கட்டும், நீங்க தான் அந்த நன்மைங்கிறதுக்கு என்னென்ன உண்மைகள் உங்ககிட்ட இருக்கு? நீங்க 1977 எடுத்துங்க. புது வரவா ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தாரு. அன்னைக்கு ஆட்சியில இருந்தாரு திமுக ஐயா கருணாநிதி அவர்கள். ஸ்தாபன காங்கிரஸ் நின்றுச்சு, ஜனதா பார்ட்டி நின்றுச்சு. யார மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? அன்னைக்கு ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அது மாதிரி இன்னைக்கு ஒரு புதிய வரவா, ஒரு புதிய திசையா, ஒரு புதிய விசையா, ஒரு புது மாற்றம் தரக்கூடியவனா, தான் துறை சார்ந்த இதுல பல கோடி ரூபாய் சம்பாதிச்சதையும் அதையும் துறந்து விட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்த ஒரு ஆளை வரவேற்கணுங்கிற எண்ணம் பெருவாரியான பெண்களிடத்திலும் பெருவாரியான பொதுமக்களிடத்திலும் அரசு ஊழியர்களிடத்திலும் இருக்குது. அதன் அடிப்படையில அவர் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. சரி, தொடர்ந்து பேசலாம். இதுல ஒரே ஒரு விஷயம், அந்த ரீல்ஸ் போட்டாங்களே கஞ்சா அடிச்சுட்டு ஒரு வட இந்திய இளைஞர், அந்த கத்திய மிரட்டின இளைஞர்கள்
திமுகவுக்கு ஓட்டு போடுவானா, அதிமுக ஓட்டு போடுவானா, விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுவானா மட்டும் கேளுங்க. அந்த அந்த ரசிகர்கள், அந்த 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 வயசு பசங்க அப்படி பண்ணான்ல, அந்த பண்ணவெல்லாம் விஜய் ரசிகரா, திமுகவா, அதிமுகவா, பாஜகவான்னு கேளுங்க பாப்போம். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நீங்க. அதாவது சிறையில் இருக்கும் கைதிக்கு வாக்குரிமை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. சிறையில இல்ல, அந்த பசங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க சார்? அந்த இளைஞர்கள் சொல்லுங்க. அவர் அதாவது இந்திய குடிமகன்கள் வாக்களிப்பது வந்து ரகசியம், அவரவர் உரிமை. அதை வந்து யாருக்கு வாக்களிப்பாங்க, யாருக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு நான் அவங்க விஜய் ரசிகரா தான் இருப்பாங்க. விஜய் ரசிகர் அவரை சொல்லுங்க, மறுக்க சொல்லுங்க. அவங்க விஜய் ரசிகர்ன்ற முடிவுக்கு நீங்க எப்படி வரீங்க? இவங்க டார்கெட்டே இந்த மாதிரியான ஆட்கள் தான் சார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் கண்டிப்பா கிடையாது. அவன் என்ன டைஃபில இருப்பானா, திமுக இளைஞர் அணியில இருப்பானா, இல்ல நாம் தமிழர்ல இருப்பானா? அந்த இளைஞர்கள் ஒரு ரீல்ஸ் போட்டு ஒருத்தர் மிரட்டணுங்கிற அளவுக்கு மைண்ட் செட். ஏன் அந்த முன்முடிவுக்கு வரீங்க? எந்த ரசிகரா வேணாலும் இருக்கலாம். ஜீவா சார் வந்து ஜீவா சாரோட கருத்து வந்து அவர் சரியா பதிவு பண்ணல, இல்ல தவறா சொல்றது தெரியல. அவங்க அஜித் ரசிகர் இல்ல, அது உண்மை. அவர் ஜீவா சொன்ன கத்திய போடுறது, கத்தி பேசுறது, ஆபாசமா பேசுறவங்க அஜித் ரசிகர்கள் அல்ல. மனசாட்சி தொட்டு கேக்குறேன் சார். ரசிக மனப்பான்மை அப்படிதானங்க இருக்கும். அது எந்த ரசிகரா இருந்தாங்க சார்? அரசியல்ல நான் கேக்குறேன் சார். அந்த ரீல்ஸ் போட்டு இன்னொருத்தரை துன்புறுத்திட்டு இப்படி ஆட்டம் பண்ணால, இவனுடைய ஓட்டுங்கிறது கண்டிப்பா இப்ப திமுகவா, கம்யூனிஸ்டா, அதிமுகவா, பாஜகவா, விஜயான் மட்டும் கேட்டு சொல்லுங்க. அந்த அவர்கிட்ட கேட்டு இல்லங்க. நீங்க ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்களையும் ஐயா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவமதிக்கிற மாதிரி இல்லையா? அவர்கள் விஜய் கட்சியில இருக்க மாட்டாங்க. இளைஞர்கள் வாக்களிக்கிறது திமுக கம்யூனிஸ்ட் கண்டிப்பா கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இளைஞர்கள் விஜய் கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு மட்டும் அவரை சொல்லுங்க. அதுக்கு பின்னாடி சமூக நீதியிலையும் இந்த அரசு கோட்டை விட்டுருக்கு. இப்ப நீங்க வந்து வேங்கை வயல்ல ஒரு குடிநீர் தொட்டியில பட்டியலின மக்கள் வசிக்கிற ஒரு குடிநீர் தொட்டியில அந்த பட்டியலின மக்களே கழிவுல கலந்ததா கடைசியில சொல்றாங்க. சரி, அடுத்து வந்து நாங்குநேரி, நீங்க நாங்குநேரி சம்பவத்தை எடுத்துங்க. அந்த மாணவனுக்கு இழைக்கப்பட்ட பேசுங்க. சரி, இருங்க பேசும்போது இப்படி போனா என்ன? மக்கள் பிரச்சனை. சரி, முடிச்சிருங்க குணசேகரன். என்ன சொல்ல வரீங்க? முடிச்சிருங்க. இல்ல அதுக்கு பின்னாடி சட்டம் ஒழுங்கு இப்ப இன்னைக்குள்ள பொதுமக்கள் என்ன பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சும்மா இல்ல, சட்டம் ஒழுங்குல ஆட்சிக்கு வந்த புதுசுல மெரினா பீச்ல வந்து விக்னேஷ்னு ஒரு பையன், குதிரை ஓட்டுற பையன், அவனுக்கு நேர்ந்ததுல இருந்து நீங்க வந்து திருப்புவனம் அஜித்குமார் வரைக்கும், மானாமதுரை ஆகாஷ் வரைக்கும் எவ்வளவு நடந்துச்சுன்னு இன்னைக்கு தமிழக மக்கள் பாக்குறாங்க. எல்லாம் தீர்வா விஜயை நம்புகிறார்கள் மக்கள். இந்த ஆட்சியின் மேல அதிருப்தியில தமிழக வெற்றி கழகம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கிறதுல எந்த மாற்றம் கிடையாதுங்கிறது எனது பார்வை, எனது கருத்து, தமிழக மக்களின் கருத்து. மே 4க்கு மேல தமிழக முதல்வராக நாளைய தீர்ப்பின் நாயகன் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைவாருங்கன்னு நான் நினைக்கிறேன்.